ஆடி மாசம்னாலே ஆலய வழிபாட்டுக்கு பஞ்சமே இல்லை. இந்த மாசத்துல பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் பூஜைகள் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமானது நாக சதுர்த்தி கருட பஞ்சமி விரதம்தான். காஷ்யப முனிவரின் பத்தினிகள் கத்ரு வினதை, இவங்களோட புதல்வர்கள் நாகர்கள் கருடன். மாற்றாந்தாயுடன் இவர்களுக்கு தீரா பகை ஏற்பட இறுதியில் மகாவிஷ்ணு பாம்பை தனது படுக்கையாகவும் கருடனை தனது வாகனமாகவும் ஏற்றருளினார் என்கிறது புராண வரலாறு. எல்லா தோஷங்களையும் விட ஜன்மாந்தரங்களாக தொடரும் சர்பதோஷங்கள் தான் கடுமையானவை. ஒருவர் ஜாதகத்தில் சர்பதோஷங்கள் இருந்தால் திருமண தடை, குழந்தையின்மை, காரிய தடைகள், எதிலும் முன்னேற்றமில்லாத நிலை ஏற்படும். இவை நீங்க ஆடி மாசத்து வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி சிறப்பு வாய்ந்த நாக வழிபாட்டுக்கென்றே கோவை புளியகுளத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் இருக்கிறது. இந்த கோயில் வளாகம் முழுவதும் நாகத் திருமேனிகள் பல வடிவங்களில் காணப்படுகின்றன. கோயில் நுழைவாயில் பக்கத்தில் உள்ள அரச மரத்தடியில் நாக சிலைகள் பல பல அற்புதங்கள் கொண்ட வடிவங்களில் காண முடிகிறது. கோயில் அம்மன் கர்ப்பகிரகத்துக்கு பின்புறம் நவநாகர்கள் அருள் பாலிக்கின்றனர். சாதாரணமாக கோயிலில் விநாயகர் அருகே ராகு, கேது மற்றும் சிறு சர்ப்பங்கள் இருக்கும். ஆனால் கோயிலின் முழு பகுதியிலும் 50% நாக வழிபாட்டின் திருமேனிகள் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றனர் என்பது ஆச்சரியத்தக்க உண்மை. முற்பிறவியில் அறிந்தோ அறியாமலோ செய்த சர்ப ஹத்யாதி தோஷங்கள் நீங்கி சத்புத்திர பிராப்தி கிடைத்திட இந்த விரத பூஜையை அனுஷ்டிப்பது மரபு.